ஆந்திர மாநிலம் நந்தியால் மாவட்டம் டோன் நகரில் போலீஸ் கான்ஸ்டபிளே கொள்ளையனாக மாறிய சம்பவம் வேலியே பயிரை மேய்ந்த கதையாகி உள்ளது. மெடிக்கலில் அமர்ந்து ஒரு பெண் ஊழியர் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்த நபர் ஒருவர் அப்பெண்ணின் கழுத்தில் இருந்த 5 சவரன் நகையை பறித்து சென்றுள்ளார். அப்பெண் கூச்சலிடவே பொதுமக்கள் திருடனை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். போலீசார் விசாரணையின் போதுதான் அந்த நபர் அவருடைய பெயர் ஈஸ்வர் என்பதும் அவரே ஒரு கான்ஸ்டபிள் என்பதும் தெரிய வந்தது. அத்துடன் மதுவுக்கு அடிமையான ஈஸ்வரன் பல மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் திருட்டு தொழிலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. ஈஸ்வரனை கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் மீன் ஏற்றி வந்த சரக்கு வாகனத்தின் மீது பைக் மோதி இளைஞர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தர்மபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம், ரோஷன் ஆகியோர் அதிவேகமாக சென்றபொழுது எதிரே வந்த சரக்கு வாகனத்தின் மீது பைக் மோதியது. அதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். அதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் போதை ஆசாமிகள் அட்டகாசம் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஜமீன்தார் கார்டன் பகுதி சாலையில் அமர்ந்து மது அருந்திய அந்த கும்பல் அவ்வழியாக சென்றவர்களிடம் வம்பிழுத்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.